விஸ்வா மனைவி அருகில் அமர முயல, பாவம் உங்க ஃப்ரெண்டு பசியோட இருக்கார். நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தவரை நாமளே கவனிக்கலனா எப்படி? போங்கோ, அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு வாங்கோ, நாம அப்புறம் பேசலாம் என்று கூறி அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தாள். அவனுக்கும் அவள் சொல்வது சரியென்று பட்டதனால் அவன் அங்கிருந்து மாடிக்கு சென்றான். அபிராமியும் மங்களமும் மருமகளை திஷ்டி வலித்துவிட்டு கீழே போனார்கள். ஹேமா விஷாலியிடம், ஏண்டி இந்த பவானி இப்படி நடத்துகிறா? ஆமா, அவ ரொம்ப மோசமா நடந்துக்கிறா. எங்க போய் முடிய போறதோ. சரி, நீ படு, ரொம்ப எமோஷனல் ஆகாத. விஷாலி கண்ணை மூடிக்கொண்டாள். ஹேமா அவளுடைய கால்களை பிடித்து விட்டாள். மாடியில் எங்கடா போன? விஸ்வா பரிமாறிக்கொண்டே கேட்டான். இங்க ஆஃபீஸில் கோர் பேங்கிஸில் ஏதோ பிரச்சனை, அதான் சென்னை பிரான்ச்சுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. நான் இங்கே இருக்கேன்னு பிரான்ச்சிலேருந்து என்னை அட்டன் பண்ண சொன்னாங்க. அதான் வேலை முடிய இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஓ சரி, சாப்பிடுடா. வித்யா, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பார் விடு. இல்லை போதும் மணி. ஆமாம், அந்த பவானிக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணுறதா இருந்ததா? அதெல்லாம் இல்லை. ஏதாச்சியா சென்னையில் என்னோட கலிக்கோட கல்யாணத்தில் பார்த்தாங்க. கல்யாண பொண்ணு என் கலிக்கு. நான் ஓகே சொல்லலை. பொண்ணுகிட்ட பேசினப்புறதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். உடனே ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. ஃபோன் பேசும்போதே இந்த பொண்ணு கொஞ்சம் சுயநலம்னு தோணிச்சு, வேண்டாமுன்னுட்டேன். ஆனால் அதுக்குள்ள இவங்க எல்லார்கிட்டையும் எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டுன்னு பரப்பிட்டாங்க. அவங்க பரப்புன எனக்கு என்ன வந்துச்சு? நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். உடனே நான் நிறைய வரதட்சணை கேட்டேன். அதனால தான் கல்யாணத்தை நிறுத்திட்டோம்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. அட கடவுளே என்றாள் வித்யா. ஏதேதோ பேசியபடி அவன் சாப்பிட்டு முடிக்க அனைவரும் கீழே இறங்கினர். மாலை 6 மணி வாக்கில் எளிமையாக பூச்சூட்டல் வைத்து கொண்டாடினர். மங்களமத்தையும் ஹேமாவும் கிளம்பினர். அன்றைய இரவு ரயிலுக்கு விஸ்வாவை தவிர மற்றவர்கள் அனைவரும் கிளம்பிவிட்டார்கள். இரவு உணவு முடிந்ததும் வைத்தியநாதனும் அபிராமியும் உறங்கச் சென்றனர். விஸ்வா விஷாலியை படுக்க வைத்துவிட்டு அவளுக்கு போர்வை எடுத்து போர்த்தினான். கதவை தாளிட்டான். லைட்டை அணைத்துவிட்டு வந்து அவள் அருகில் படுத்தான். ஒரு வழியாக எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது என்ற நிம்மதியான மனநிலையுடன் அவளை அணைக்க முற்பட்டான். அவள் அவனை தள்ளிவிட்டு திரும்பி படுத்தாள். ஷாலினி, என்னாச்சுமா? பதிலே இல்லை. ஷாலினி, ப்ளீஸ் என்னை பாரு. நான் நிஜமாவே அவகிட்ட தப்பா நடக்கல. தெரியும். பின்ன இப்போ ஏன் அப்படி பார்த்து படுத்துட்டு இருக்க? ஷாலினி, ப்ளீஸ் என்னை பாரு. அவன் அவளை தன் புறமாக திருப்ப முயன்றான். அவள் திரும்ப மறுத்தாள். அவன் எழுந்து லைட்டை ஆன் செய்தான். அவள் முகத்தை பார்த்தான். அவள் அழுது கொண்டு இருந்தாள். ஷாலினி, ஏண்டா அழுற? ப்ளீஸ் சொல்லுடா ஷாலினி, அவன் கெஞ்சினான். அவள் அழுது கொண்டே இருந்தாள். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? நம்ம குழந்தை மேல இவ்வளவுதான் அக்கறை வச்சிருக்கியா? நீ அழுதா நானும் அழுவேன். நான் அழுதா உள்ள பாப்பாவும் அழும். எங்க 2 பேரையும் நீ அழ வைக்க போறியா? நீங்க தான் என்ன அழ வைக்கிறீங்க. நானா? நான் உன்னை எப்போ அழ வச்சேன்? நீ தான் என் உயிராச்சே. அவள் ஒன்றும் பேசவில்லை. அழுகை தொடர்ந்தது. விஸ்வா பொறுமை இழந்தான். இங்க பாருடி, நீ சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மொட்டை மாடியிலிருந்து கீழே தள்ளி விடுவீங்களா? ஷாலினி அதிர்ந்தான். நான் கேட்டேங்க. நீங்களும் பவானியும் அவ ஃப்ரெண்டும் பேசினது எல்லாம் கேட்டேன். ஆனா நீங்க நான் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ஏசியை போட்டேன். ஆனா ஜன்னல்ல சாத்தலை. நான் எழுந்து சாத்தும் போது உங்க குரல் கேட்டது.
நீ பவானி தானே அப்படின்னு நீங்க அவகிட்ட கேட்டீங்க. முதல்ல ஏதோ கர்டசிக்காக பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க குரல்ல கோபம் தெரிஞ்சுது. நான் ஏசியை ஆஃப் பண்ணிட்டு முழுசா கேட்டேன். அது அவன் அந்த பெண்களுடன் பேசிய இடம் சரியாக அவனுடைய அறைக்கு அந்த ஜன்னலில் நேர் மேலே என்று மிக தாமதமாக நினைவுக்கு வந்தது. அப்போ இதனாலதான் என்ன தப்பா நினைச்சுட்டு கல்யாணமாகி 4 மாசம் என்னை சேர்த்துக்காம இருந்தீங்கல்ல? அது என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கேட்க கூட உங்களுக்கு மனசு இல்லாம போச்சுல? அப்புறம் எந்த நம்பிக்கையில எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தீங்க? ஒரு பரிதாபத்துல தானே என்னை உங்களோட சேர்த்துக்கிட்டீங்க. நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னது பொய் தானே? இல்லவே இல்லை. நீ தான் என் லவ். என் மனசுல உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. இது சத்தியம். உங்க மனசுல யாருமே இல்லை. நீங்க ஒரு கல் மனசுக்காரன். யாரையும் நீங்க உள்ளேயே சேர்த்துக்க மாட்டீங்க. நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு என் மேல இருக்கிறது லவ் இல்லை, வெறும் பரிதாபம் மட்டும்தான். நீ நம்பிதான் ஆகணும். நான் உங்க மனசுல இல்லைங்க. எங்க அப்பா அம்மா போயிட்டாங்க. உங்ககிட்ட என்ன ஒப்படைச்சிட்டாங்க. எனக்கு அன்னைக்கு நைட்டு உடம்பு சரியில்லாம போனதுனால எனக்கு தேவைப்பட்ட ஆறுதலை கொடுக்கணும். அதனால நீங்க பரிதாபப்பட்டு என்னை சேர்த்துக்கிட்டீங்க. நர்மதா டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீயும் அவளும் குடும்பம் நடத்தினாதான் அவ உடம்பு சரியாகும்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் நீங்க என் கூட குடும்பம் நடத்துறீங்க. என்ன பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால தான் வேற வழி இல்லாம என் கூட குடும்பம் நடத்துறீங்க. உங்களுக்கு என் மேல ஆசையெல்லாம் கிடையாது, லவ்வே கிடையாது. உங்களுக்கு என் மேல லவ்வே கிடையாது. உங்களுக்கு என் மேல லவ்வே கிடையாது சொல்லிவிட்டு விக்கி விக்கி அழுதாள். இல்லடா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். லவ் இருந்திருந்தா என்கிட்ட நீங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. நான் எத்தனை வாட்டி கேட்டேன், நீங்க ஏன் சொல்லல? என் மனசை நீங்க ரொம்ப நோகடிச்சிட்டீங்க. விஸ்வா மனமுடைந்து போனான். ஆனா ஷாலினி, உன் கோபமும் வருத்தமும் நியாயமானது. உன்கிட்ட எந்த விளக்கமும் கேட்காம உனக்கு காரணத்தையே சொல்லாம உன்னை தள்ளி வச்சேன்ல, எனக்கு இதுதான் சரியான தண்டனை. எனக்கு நீ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சதோ அன்னிலிருந்தே நான் குற்றவாளி கூண்டுல தான் நிக்கிறேன். உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும். தப்புதான், மன்னிச்சிடுன்னு சொல்ல எனக்கு தகுதியே கிடையாது. ஷாலினி, இந்த நாளை நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு தண்டனை கொடுக்க போற நேரத்தையும் என் தண்டனையும் எதிர்பார்த்துட்டே தான் நான் இவ்வளோ நாளா ஒரு தவிப்போட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேளை, அந்த பவானியால ஆரம்பிச்ச பிரச்சனை அவளாலேயே இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அவள் ஒன்றும் பேசவில்லை. அவளுடைய அழுகை குறையவும் இல்லை. பாவம் என் ஷாலினி, உன்னை அளவிட மாட்டேன்டி. நீ அழுதா என்னால தாங்கவே முடியாது. நீ அழாம இரு, அது போதும் என்று எண்ணினான். அந்த நாசமா போறவ என் வாழ்க்கையில விளையாடிட்டான். அழகா கவிதை மாதிரி இருக்க வேண்டிய எங்க காதல் வாழ்க்கையில கல்லெறிஞ்சு அதை களைச்சிட்டு போயிட்டான் பாவி. அவன் ஏதோ பேச நினைத்து அவளை பார்க்க அவள் அவனை பார்த்து ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டு பேசினாள். நீங்க என்ன வேணும்னா சொல்லிக்கோங்க. நான் இனிமே உங்களை நம்பவே மாட்டேன். உங்க மனசுல நான் இல்லை, இதுதான் உண்மை. இனிமே நீங்க என்ன தொடாதீங்க. உங்க மனசுல நான் இல்லாம நீங்க என்ன தொட்டா அது தொடாதீங்க, அவ்வளோதான். பெருகி வழியும் கண்ணீரை துடைக்க மனமின்றி கூறிவிட்டு எழுந்தாள். விஸ்வா எதை எதிர்பார்த்தான்? அவள் இப்படி ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்றுதான் பயந்திருந்தான். நீ கொடுத்த தண்டனையை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் ஷாலினி. ஆனா நீ ஒண்ணு மட்டும் மறந்துடாத, என் மனசுல உன்னை தவிர வேற யாரும் இல்லை. உனக்கு மட்டும்தான் இங்க இடம். உன்னை என் உயிரை விட அதிகமா நேசிக்கிறேன். நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உயிர். இது மறுக்க முடியாத உண்மை. இது மட்டும்தான் உண்மை. அவள் அப்பொழுது எதுவும் பேசவில்லை. அவள் பாயை தேடி எடுத்து கீழே விரித்தாள். அதில் படுக்க போகும் முன் அவளை நிறுத்தினான். இரு ஷாலினி. அவள் நின்றாள். நீ இந்த மாதிரி நேரத்துல கீழே படுத்து எழுந்திருக்க கஷ்டமா இருக்கும். நீ மேல படு, நான் கீழே படுத்துக்கிறேன் என்று எழுந்தான். ஒண்ணும் வேணாம், தண்டனை எனக்கு தானே, நான் தான் கீழே படுக்கணும் என்று கூறிக்கொண்டே கீழே படுத்து விட்டான். அவள் மின் விளக்கை அணைத்து விட்டு வந்து கட்டிலில் படுத்தாள். ஆனால் இருவருக்குமே உறக்கம் வரவில்லை. அவள் மனம் ரணமாகி இருந்தது. இது என்ன வாழ்க்கை? ச்சே.
நமக்குன்னு இந்த பூமியில ஏதாவது ஒரு கடமை இருக்கும்டா. அது முடிகிற வரைக்கும் நம்ம இங்க இருந்துதான் ஆகணும். அப்பாவின் வார்த்தைகள் காதில் ரிங்காரமிட்டது. அப்பா, என் கடமை என்னப்பா? நீக்கு தெரியலையேப்பா. மனதுக்குள் அழுதபடி உறங்கி போனாள். அவள் தந்த தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஒன்றும் பேசாமல் படுத்தாலும் மனதுக்குள் 100 முறை 1000 முறை ஷாலினி சாரிடி சாரிடி என்று புலம்பியபடியே உறங்கி போனான் விஸ்வா. அடுத்து வந்த 2 தினங்களும் அவன் அவளுக்கு வேண்டியது எல்லாம் செய்தாலும் அவள் அருகில் செல்லாமல் அவளை தொடாமல் இருந்தான். விஸ்வா விஷாலியை மதுரையில் விட்டுவிட்டு சென்னைக்கு சென்று விட்டான். இருவரும் அருகருகே இருந்தபோது இல்லாத வேதனையை ஒருத்தரை ஒருவர் பார்த்து கொள்ளாத போது அனுபவித்தனர். அவன் அவளை பார்க்காமல் மிக கஷ்டப்பட்டாலும் மனதளவில் அவன் இதற்கு தயாராகவே இருந்ததால் அவன் அந்த வேதனையை சகித்து கொண்டான். ஆனால் விஷாலி மிகவும் வேதனைப்பட்டாள். தன் வேதனையை தீர்த்து கொள்ள அவளுக்கு வடிகால் தேவைப்பட்டது. ஆனால் என்ன செய்வதென்று புரியாமல் அப்படியே திக்பிரமை பிடித்தது போல அமர்ந்திருந்தாள். 1 வாரம் போயிருக்கும். இவள் இப்படி இருப்பதை பார்த்த அபிராமி பயந்துதான் போனாள். விஸ்வாவுக்கும் ஃபோன் செய்தாள். விஸ்வா, பாவம்டாவ, உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறா போல இருக்கு. நீ அவகிட்ட பேசுறியா இல்லையா? 2 நாளா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, பேச முடியல. வாய் நிறைய பொய் சொன்னான். ஏனெனில் அவன் ஃபோன் செய்தபோது அவள் அதை எடுக்கவே இல்லை. சீமந்தம் முடிந்த மறுவாரம் அவனால் மதுரை செல்ல முடியவில்லை. சீமந்தத்திற்கு எடுத்த விடுப்பினால் அலுவலகத்தில் வேலை கூடியிருந்தது. அதனால் அவன் மதுரை செல்ல முடியவில்லை. இதை அவன் அவளுக்கு தெரியப்படுத்த ஃபோன் செய்த போது அவள் எடுக்கவில்லை. ஏண்டா நீ இப்படி பண்ற? சரி, முதல்ல அவகிட்ட பேசு. அபிராமி மகனை கடிந்து கொண்டாள். சரிம்மா, நான் இப்ப பேசுறேன். போனை கட் செய்துவிட்டு வலியும் கண்ணீரை துடைத்து கொண்டான். அவள் போனை எடுக்க வேண்டுமே கடவுளே என்று நினைத்தபடியே அவளுக்கு போன் செய்தான். நல்ல வேளை அவள் போனை எடுத்தாள். ஹலோ ஷாலினி, நல்லா இருக்கியா? இதை கேட்கதான் ஃபோன் பண்ணீங்களா? கடுகடுவென்று பேசினாள். ஆனால் அவன் குரல் கேட்டதும் மனதுக்குள் ஒருவித இதம் பரவுவதை உணரவே செய்தாள். நீ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டனா? குழந்தைக்கு தான் கஷ்டம். உன் விருப்பப்படி நான் உன்னை தொடரல. அப்புறம் ஏன் இப்படி கஷ்டப்படுற? என் பேச்சை நீ மீறாம இந்த மாதிரி உன் பேச்சை நானும் மீற மாட்டேன். சந்தோஷம், நான் வச்சுடுறேன். அவளுடைய கடுப்பு குறையவே இல்லை. 1 நிமிஷம், என் கலைக்கு ஒருத்தங்க பேசுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் வேணுமாம். இரு, அவங்க கிட்ட தரேன் என்று கூறி தன்னுடைய வேலை செய்யும் பெண்ணிடம் தன் மொபைலை தந்தான். ஹலோ மிஸ்ஸஸ் விஸ்வா, ஐ ஆம் மிஸ்ஸஸ் ரஞ்சினி கிருஷ்ணன், உங்கள் ஹஸ்பண்டோட கலிக். ஹலோ, குட் டே மிஸ்ஸஸ் ரஞ்சினி. குட் டே. நானும் கன்சீவ் ஆகியிருக்கேன். இப்போ எனக்கு 6 மாதம் ஆகுது. நீங்கள் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு விஸ்வா சொல்லியிருக்கார். எனக்கு ஸ்வெட்டர் பின்ன சொல்லித்தர முடியுமா ப்ளீஸ்? ஓ, ஒய் நாட், கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் சென்னையில், நான் இங்கே மதுரையில் இருக்கோமே, எப்படி? இட்ஸ் ஓகே. நீங்கள் ட்விட்டர் எப்படி பின்னணும்னு ஒரு யூடியூப் டுட்டோரியல்ஸ் மாதிரி வீடியோ கிளிப்பிங் ஒன்று ரெடி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் அதை பார்த்துக்கிறேன். டவுட் இருந்தாலும் வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்தா கிளியர் ஆகிடும். அதர்வைஸ் ஐ கால் யூ. கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன். தேங்க்யூ மிஸ்ஸஸ் விஸ்வா என்று கூறி விஸ்வாவிடம் மொபைலை கொடுத்தாள். தலையசைத்துவிட்டு அவனுடைய கேபினிலிருந்து வெளியேறினாள். ஓகே, நான் வச்சுடுறேன் விஸ்வா சொன்னான். 1 நிமிஷம். சொல்லு ஷாலினி, நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போனக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. எனக்கு என்னோட நிட்டிங் கிட் வேணும். அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வாரம் வரும்போது எடுத்துட்டு வாங்க. குரலில் கடுப்பு குறைந்திருந்தது. மனதில் உற்சாகம் ஊற்றெடுத்ததை போல் தோன்றியது. சரி, ஃபோன் பண்ணுறேன். பாய் பாய். ஃபோனை வைக்க போனான். லைனில் இருக்கீங்களா என்று இழுத்தாள். கடுப்பு காணாமல் போயிருந்தது. இருக்கேன், சொல்லு. சாப்பிட்டீங்களா? குரல் மென்மையாக ஒலித்தது.
ம், சாப்பிட்டேனே. மனதுக்குள் சிரித்து கொண்டான். என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் மென்மையாக கேட்டது. வித்யா, காலையில தோசை பண்ணியிருந்தான். லஞ்சுக்கு தேங்காய் துவையல், பருப்பு ரசம், கத்திரிக்காய். இப்பொழுது அவனிடம் இன்னும் பேச வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகியது. ஆனால் உடனே தான் அவனிடம் கோபமாக இருப்பது நினைவுக்கு வந்தது. சொல்லு ஷாலினி, உங்களை ஒருத்தர் சாப்பிட்டியான்னு கேட்டா நீங்களும் அவங்க கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லித்தரலையா? அவள் கோபமாக கேட்டாலும் விஸ்வாவுக்கு அவள் தன்னிடம் கொஞ்சுவது போலவே கேட்டது. மனதுக்குள் அப்படி வாடி வலிக்கி என்று நினைத்தபடியே, சாரி மேடம், எங்க குக்கிராமத்துல இதெல்லாம் சொல்லித்தரலையே, மன்னிச்சிடுங்க மேடம். நீங்க சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க மேடம்? காலையில இட்லி, இப்போ வத்த குழம்பும் பூசணிக்காய் கூட்டும். ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது பேசணுமா? இல்லை வச்சிடுவா மேடம்? இப்போ இது போதும். நைட்டு வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. மனதுக்குள் சிரித்துக்கொண்டே குரலில் கோபம் காட்டினாள். சரிங்க மேடம், உங்களுக்கு என் மேலே லவ் இல்லை, ஆனால் எனக்கு உங்கள் மேலே லவ் நிறைய இருக்கு. அதனால தான் உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்காக என் கோபம் குறைஞ்சு போச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம். அது சரி. ம், சரிங்க மேடம். அங்காளாய்த்தான். பாய், நைட்டு ஃபோன் பண்ணுங்க. பாய் மேடம் என்று கட் செய்தான். வாய் விட்டு சிரித்தான். மனதுக்குள் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்து கொண்டிருப்பது போல உணர்ந்தான். விஷாலி அவன் தன்னை வாய்க்கு வாய் மேடம் என்று கூப்பிடுவதை எண்ணி எண்ணி தனக்குள் சிரித்து கொண்டாள். இத்தனை நாளாக அவனை எதிர்த்து பேசாமல் இருந்துவிட்டு இப்பொழுது அவனுடன் வார்த்தைக்கு வார்த்தை மல்லுக்கு நிற்பது அவளுக்கு புது அனுபவமாக இருந்தது. அது பிடித்தும் இருந்தது. நீ அவன் மேல கோபமா இருக்கடி என்று அவள் மனம் அவளிடம் கூறினாலும் அவள் உற்சாகமாகவே இருந்தாள். அன்று இரவு அவனுடைய போனுக்காக அவள் ஆவலுடன் காத்திருந்தாள். ஆனால் அவன் போன் செய்யவில்லை. மாமியார் கொடுத்த இரவு உணவை சாப்பிட்டு முடித்தாள். மொட்டை மாடிக்கு சென்றாள். இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரே என்று எண்ணியபடியே மொட்டை மாடியில் நடைபயின்று கொண்டிருந்தாள். விஷாலி, ரொம்ப நேரமா நடக்கிற, சித்த நாளை உட்காருமா? துணைக்கு அமர்ந்திருந்த மாமனார் அக்கறையுடன் சொன்னார். சரிப்பா. அங்கே அவளுக்காகவே போடப்பட்டிருந்த மோங்கில் நாற்காலியில் அமர்ந்தாள். அவனுடைய போனுக்கு காத்திருந்து களைத்து போனாள். அப்பா, நான் படுத்துக்கிறேன். குட் நைட்ப்பா. குட் நைட்மா. மெதுவா இறங்கு என்று அவளை அனுப்பினார் வைத்தியநாதன். மெதுவாக கீழே இறங்கி தன்னுடைய அறைக்குள் வந்து ஏசியை போட்டுக்கொண்டு படுத்தாள். கண்கள் சொருகியது. மணி பார்த்தாள். மணி 10 ஆகியிருந்தது. என்ன இவர் இன்னுமா ஆத்துக்கு வரல என்று நினைத்து அவளே ஃபோன் செய்தாள். ஹலோ ஷாலினி, இன்னும் நான் வீட்டுக்கே வரலப்பா. அவளுக்கு அவன் டிராஃபிக்கில் நிற்பது புரிந்தது. அருகில் வாகனங்களின் பேரிரைச்சல் கேட்டது. அவன் பேச்சை தொடர்ந்தான். இந்த ஓஎம்ஆர்ல செம்ம டிராஃபிக். நான் அப்புறம் பேசுறேன். நீ வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி டிஃபனை நம்ம ஆத்துல வச்சுட்டு படுக்க சொல்லு. நான் வீடு போய் சேர எப்படியும் இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். சொல்லிடுறியா? சரிங்க, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் அக்கா கிட்ட சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தாள். வித்யாவுக்கும் ஃபோன் செய்து விட்டாள். பாவம், அவர் டிராஃபிக்கில் மாட்டிண்டு எவ்வளவு கஷ்டப்படுறார். மத்தியானம் சாப்பிட்டது பசிக்கும். பசியோடு வந்து குளிச்சு சாப்பிட 12 மணி ஆயிடுமே. கடவுளே என்று நினைத்தபடியே தவித்து கொண்டு இருந்தாள். அவள் கோபம் சுத்தமாக காணாமல் போய்விட்டது. அம்மா மீனாட்சி, அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு என்று அம்மனை வேண்டிக் கொண்டு இருந்தாள். அவனை நினைத்தபடியே மின் விளக்கை கூட அணைக்காமல் உறங்கி போனாள். திடீரென்று விழிப்பு வந்து எழுந்து கொள்ளும் போது மணி 2 ஆகி இருந்தது. மொபைலை எடுத்து பார்த்தாள். மெசேஜ் எதுவும் வந்திருக்கவில்லை. அடடா,
அவர்கிட்ட வீட்டுக்கு வந்ததும் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல மறந்துட்டேனே என்று நினைத்தபடி எழுந்து பாத்ரூம் போய்விட்டு மின் விளக்கை அணைத்துவிட்டு வந்து படுத்து தூங்கி போனாள். காலை கண் விழிக்கும் போது மணி 7 ஆகி இருந்தது. பல் துலக்கி விட்டு வந்து அவனுக்கு ஃபோன் செய்தாள். சொல்லு ஷாலினி. என்ன காலங்கத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? வித்யாவின் வீட்டில் அமர்ந்து காப்பியை குடித்து கொண்டே பேசினான். நீங்க நேற்று நைட்டுக்கு வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க கேட்கலாம்னு ஃபோன் பண்ணினேப்பா. அவள் குரலில் இருந்த தவிப்பு அவனுக்கு புரிந்தது.